அத தன்னுடைய பாக்கெட்ல பத்திரமா வச்சுக்கிட்டான். அந்த நேரத்துல ஒரு பிராணி அவனை முறைச்சு பாக்கிறத பார்த்து அவன் திரும்பி ஓடணும். என்னால அதை கண்டுபிடிக்க முடியல ஹக்கீம். ஹக்கீம், நீ எங்க போன? சிந்துபாத், அங்க பாரு. ஹக்கீம், சீக்கிரமா படகுக்கு போ. எப்படியாவது அதோட கவனத்தை திசை திருப்பி ஆகணும். சின்ன பையன் கிட்ட மோதிரிய தைரியம் இருந்தா என் கிட்ட வந்து மோது. அந்த ஆக்டோபஸ் மலையை பேர்த்து எடுத்தது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளம் உண்டாச்சு. அந்த இடத்துல ஒரு சுழல் காத்து உருவாச்சு. எதையும் பொருட்படுத்தாத அந்த ஆக்டோபஸ் சிந்துபாத்தை விடவே இல்லை. சிந்துபாத், ஹக்கீம், குவாக் 3 பேருமே அந்த சுழல் காத்துல அப்படியே பூமியில இழுக்கப்பட்டு புதைஞ்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட சிந்துபாத், ஹக்கீம், குவாக் 3 பேருமே ஒரு விசித்திரமான புது இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. என்னால இத நம்பவே முடியல. இப்ப நாம எங்க இருக்கோம்? எங்க இருந்தா உனக்கு என்ன? ஒரு வழியா அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடல, அதுவே நமக்கு போதும். எனக்கு என்னமோ இத பார்த்தா ஒரு பெரிய கிணறு மாதிரி தோணுது. ஆனா இங்க இருந்து நம்ம எப்படி வெளியே போறது? வாக்குக்கு வழி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா வா, நாமளும் அதை பின்தொடர்வோம். ஆமா, குவாக்குக்கு என்னாச்சு? அது கண்ணுக்கு ஏதாவது ஆபத்து தெரிஞ்சிருக்கும். அதோ அந்த ஆபத்துகள் வருது. ஓ, இந்த கடலுக்கடியில வித்தியாசமான மிருகங்கள்லாம் இருக்கு. இது எந்த வகையை சேர்ந்ததா இருக்கும்? மனுஷன் ஆமை ஓட்டுக்குள்ளையா? உங்களை காப்பாத்த ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. ரொம்ப நன்றி. இது என்னோட கடமை இளைஞனே. இப்போ நீங்க வாங்க. இப்படி கையெல்லாம் கொடுத்து கடைசியில கவுத்துற மாட்டீங்கல்ல? தயவு செஞ்சு பயப்படாம வாங்க. எந்த ஆபத்தும் இல்ல. நாங்க அக்வாட்டிகா நகரவாசிகள். நாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்போம். ஆனா சிலர்கிட்ட கோவமா தான் நடந்துப்போம்.